வந்து ஈரச்சவர் சுவர் ஈரமா இருந்ததுனால கண்ணக்கோல் வைக்கச்சு இடிஞ்சு போச்சு, தள்ள விழுந்துட்டு பிராணம் போடுச்சு. இது இந்த திருடன் நிலைமை. திருடன் திருடினானேன்னு யாரும் விசாரிக்கல. அவனுடைய மனைவி நேர ராஜாட்ட வந்து என்னுடைய கணவன் பிராணம் படுத்து நீர் உடனே கூட்டு விசாரியும்னா. உன் கணவன் ஏன் திருடினான்னு அவன் கேட்கவே இல்லை. ஏன் ஈரச்சவர் வச்சான்னு விசாரிச்சான். ஈரச்சவர் ஆறுக்கு தான் வச்சிருப்பார், மேஸ்திரி தான் வச்சிருப்பார், அவரை கூட்டு கேடுன்னா சரி அவனை பிடிச்சி இழுத்துன்னு வந்தார். அவர் சொன்னார், நான் அதை வைக்கிறது இல்லை, கலவை போட்டு கொடுத்தா நான் பூசுவேன், இதுதான் என் வேலை, நீ சித்தாளை தான் கேட்கணும்ட்டான். அவர் தான் கலவை போட்டு கொடுக்குறா கேடுனா சித்தாளை பிடிச்சி இழுத்துன்னு வந்தான். அவ கேட்டா எனக்கு நித்தியம் ஒரு மண்ணு பானை கொடுப்பா, இன்னைக்கு அது பெருசா இருந்தது, ஜலம் அதிகமா படுத்து கலவை படுத்து, அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னா. சரி மண் பாத்திரம் பண்ண குயவனை இழுத்துன்னு வந்தான். குயவன் வந்தா ஏன் மண்ணு பானை பெருசா போச்சு, நான் பானை பண்ணிட்டு போச்சு, அந்த பக்கமா ஒரு பெண் போயிட்டு இருந்தா, ஏன் இப்படி போறான்னு நினைச்சதே பாத்திரம் பிடிச்சேன், பாத்திரம் பிடிச்சா படுத்து வேணா அவளை கேடுந்தான். சரி நான் அந்த ஸ்திரீயை பிடிச்சு இழுத்துன்னு வந்தான். நீயே அந்த பக்கமா போனேன்னா ராஜா. அவ பதில் சொன்னா, நான் என் வஸ்திரத்தை துவைக்க கொடுக்கறதுக்காக போயிருந்தேன், வண்ணா 10 மணிக்கு தரேன்னு சொல்லியிருந்தான், தரல 11 ஆச்சு, ஏன் கொடுக்கலன்னு கேட்க போனேன், வண்ணான்னு இழுத்துன்னு வாங்கினான். சரி வண்ணான் வந்தான், நீ ஏன் 10 மணிக்கு கொடுக்கறேன்னு சொன்னத 11 மணிக்கு கொடுக்கலன்னா, நான் நதிக்கரைக்கு துவைக்கிறதுக்கு போனேன், ஒரு பிக்ஷு உட்காண்டு இருந்தார், துவைச்சா ஜலம் அவர் பேர்ல தெளிக்க கூடாது அபச்சாரமா செய்யறதுக்காக உட்காண்டேன், அவரை போனேன் போல, அதனால நழி எடுத்து நான் என்ன பண்ணுவேன், பிக்ஷுவை கொண்டு வாங்கினான். சரி அவரும் வந்தார், பிக்ஷு நீரேன் போக மாட்டேங்கிறீங்க, ஏன் அங்க உட்காந்து அவர் துணி வைக்க முடியாமன்னா, அவர் மௌன சன்னியாசி, வாயை திறந்து ஒன்னும் பதிலே சொல்ல மாட்டார். இவர் ராஜா கேட்டுட்டே இருக்கான், அவர் பதிலே சொல்லல, இவர் தலையை விட்டுனுட்டான். எங்க ஆரம்பிச்சு இப்ப எங்க கொண்டு முடிச்சிட்டு, யாரோ ஒருத்தன் திருடன் கண்ணக்கோல் வச்சு ஈரச்சவர் கீழ் விழுந்து பிராணம் போனா, கடைசியில் ஒரு பிக்ஷு அவர் பதில் சொல்லலைங்கிறதுக்காக தலையை வெட்டினான். இப்படி தானா இருக்கு இந்த ஆழ்வார் பாடினது. கூனேசிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தான்னா, பண்ணதெல்லாம் ராமன், கடைசியில கொண்டு போய் கண்ணன் தலையில வச்சுட்டாரேன்னா அப்படிதான். எதுவா இருந்தாலும் கண்ணன் ஏத்துக்கிறதுனால போறது. அதனால ராமனுக்கு லீலாங்கிறதே ரொம்ப குறைவு. அதுல இவரிடத்துல ஒரு லீல பண்ணத்தான் அகப்பட்டான். பிருத்திவியாமமி குப்ஜானாம் உத்தமா புத்தி நிச்சயே त्वमेवतु ममार्थेषु नित्ययुक्ता हितैषिणी गतोदके सेतु बन्धा न कल्याणि विधीयते उत्तिष्ठ कुरु कल्याणम ராஜானம் அனுதர்ஷய. உடனே எழுந்திரு, வள்ளமெல்லாம் வடிஞ்சு போன பிற்பாடு அழுது பிரயோஜனமே கிடையாது, இப்போதே தசரதனிடத்துல வரம் வேண்டும் என்று சொன்ன உடனே அவளுடைய மனசு மாறி போச்சு. மாறாமல் இருந்த கைகையினுடைய மனசு மாறித்து, சரி தசரதனிடத்துல வரம் கேட்போம். ஏகவேணியும் திருடாம்பத்வா கதசத்வேவ கிண்ணரி ஆக்ஞாப்யது மகாராஜா ராகவஸ்ய அபிஷேச்சனம் பிரியாருகா பிரியமாख्यातुம் விவேஷ அந்தఃபுரம் வசி ச கைகேய்யா கிரகஸ்ரேஷ்டம் பிரவிவேஷ மகாயசாக. தசரதன் வர்றதுக்குள்ளாக தலைவெறி கோலமாய் ஒற்ற பின்னர் இட்டுக்கொண்டு வெள்ளையாடை உடுத்தி கொண்டு கோப கிரகத்திலே படுத்துட்டான். அந்த ஊர்ல ஒரு கோப கிரகம்னு ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அது எதுக்குன்னா, இந்த 3 ராணிகளுக்கு கோபம் வந்தா அங்கதான் போயிருக்கலாம். கோபம் வந்தா காட்டிக்கிறதுக்கு அரண்மனை கட்டி வைக்கணும்னா ஊர் எப்படி இருந்திருக்கணும்னு நீங்க பாக்கணும். நமக்கு வாழறதுக்கே இடம் கிடைக்க மாட்டேங்கிறது. இதுக்கு மேல இன்னும் கோபப்பட்டானா ராஜானா சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தி இடத்துக்கு தான் குறைச்சரா. அதனால கோப கிரகத்துக்குள்ள போய் தலைவரி கோலமா கீழ்வு படுத்துட்டா தேவி. கேனாபியுக்தாசி கேனவாசி விமானிதா எதிதம் மம துக்காய சேஷே கல்யாணி பாம்சுஷு பூமோ சேஷே கிமர்த்தம் மயி கல்யாண சேத்தசி. ஏன் கோவப்படுறாய், ஏன் தலைவரி கோலமா இருக்கே, உனக்கு என்ன வேணுமோ கேளு. இவர் எப்பவும் யாரானும் பார்த்த உடனே இந்த வார்த்தையை சொல்லுவார். தசரதனுக்கு வழக்கம் எதுனா, விஸ்வாமித்திரர் பார்த்து இதைத்தான் சொன்னார், கைகையை பார்த்த உடனே இதைத்தான் சொன்னார். நாம் எல்லாரும் சட்டுன்னு சொல்லுவோம், அப்புறம் ஏன் சொன்னோம்னு இருக்க வேண்டியதான். பிரதிஜாம் பிரதிஜானீஸ்வர் எதித்வம் கர்த்தும் இச்சசி எம் முகூர்த்தம் அவசஸ்து நஜீவே தமகம் துருவம் தேன ராமேண கைகையி சபேதே வச்சனக்கிரியாம். கைகையை அப்பதான் போட்டுடைத்தாள். 2 வரம் எப்பவோ கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்திய நாம இருக்காத சரதா, அந்த 2 கேட்கிறேன். ஒன்றாலே பரதனுக்கு பட்டம், மற்றொன்றாலே ராமனுக்கு 14 ஆண்டுகள் காடு கொடு. நீ சத்திய பிரதிஜனாக இருந்தால் அது அவசியம் கொடு. இவர் முதல்ல தன் காதை நம்பவே முடியல. கைகை என்ன கேட்கிறாய் நீ, ஏதானும் புரிந்துதான் கேட்கிறாயா? நாளைக்கு பட்டம்னு நாள் குறித்து விட்டேன், சகல பௌரஜனங்களையும் கேட்டேன், உங்களிடத்திலும் பேசியிருக்கிறேன், வசிஷ்டர் முதலான ரிஷிகளிடத்தில் பேசினேன், மந்திரிகள் அனைவரும் இசைந்தார்கள். இத்தனை நடந்த பிற்பாடு என்ன அந்தப்புற காரியம் நினைச்சியா நீ? அத்தனை பேரை சேர்த்து கூட்டி பேசியிருக்கேன், தப்பா பேசுறேன், புரிந்து கொள். நீ என்ன பேசுறான்னு தெரியத்தான், நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். இந்த 2 வரத்தை தான் நான் கேட்கிறேன். கல்யாணி வேற என்ன வேணும்னாலும் கேளு, உனக்கு நான் செய்கிறேன், எனக்கு ஏதும் தேவையில்லை. கொடுப்பதானால் இதை கொடும், அல்லது நீர் மித்யா பிரதிஜன்,
பொய் சத்தியம் பண்ணி நீர் ஆகுமே தவிர நமக்கு மற்றொன்றும் வேண்டாம் பிரார்த்தித்தாள். கௌதௌச்சவரௌ தேவ நிக்ஷேபௌ மிருகயாம்யகம் தவைவ பிருத்திவீபால சகாசே ரகுநந்தன யோத்விதீயோ வரோ தேவ தத்த பிரீதேன தேமயா நவபஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாசிரிதா. 9-14 ஆண்டுகள் ராமன் காட்டு போனும் பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும். கைகேயும் அப்ரவீத் குருத்தா நிர்தஹன்னிவ தேஜசா திசம்சே துஷ்டச்சாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினே. ரொம்ப கோபத்தோட வெய்ய ஆரம்பிச்சுட்டான் தசரதன். இந்த குலத்துக்கு கோடரி காம்பாக வந்து பிறந்தவளே, யார காட்டுக்கு அனுப்புகிறாய்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த நாட்டில் இருக்கிற யாரேனும் ஒருத்தன் உன்னை உயிரோடு விட மாட்டான். அதை புரிந்துகொள். என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. கேட்ட வரத்தை கொடுக்குறியா இல்லையா? மற்ற பேச்சுக்கள் பேசி என்ன திசை திருப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம். வரத்தை கொடும். அபஷ்யதஸ்து மே ராமம் நஷ்டம் பவதி சேதனம் திஷ்டேன் லோகோ வினா சூரியம் சஸ்யம் வா சலிலம் வினா. கைகேயி உன் இடத்துல மன்றாடி கேட்டுக்கிறேன். 2 வரம் கேட்டியொல்லியோ, ஒன்ன கொடுத்துடுறேன். ஒண்ணு வேண்டாம். பரதனுக்கு பட்டம் தானே வேணும்னு கேட்டேன், கொடுத்துடுறேன். ராமனை எதுக்கு 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றாய்? இந்த ராமனை பார்த்து பார்த்து நான் இப்ப இளமையோடு இருக்கேன் தெரியுமா? எனக்கு வயசு 60,000 இல்லை. வா போகு வாயின்னம் வந்தொருகால் கண்டுபோ மலராள் கூந்தல் வெய் போலும் எழில் தோழி தன் பொருட்டா விடையோன் தன் வில்லை செச்சாய். குலசேகரர் 10 பாசர் வந்தாளின் இடமணங்கி வடநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்னாயே அரியடமேல் இருந்தாயே நெடுங்கானம் படரப்போகு இந்நாள் எம்மி ராமாவோ உனைப்பயந்த கைகேசி தன் சொல் கேட்டு. கைகேசியினுடைய சொல்ல கேட்டு உன்னை போய் நான் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேனே என்று தசரதன் புலம்பிய புலம்பலாக 10 பாசனங்கள் குலசேகராழ்வார் 9ஆம் பதிகம் முழுக்க தன்னுடைய பெருமாள் திருமொழியிலே புலம்பி உள்ளார். அதான் தசரதன் இங்க புலம்பலாம். நான் ஒரு நாளும் ராமனை வான்னு சொல்லுவேன். ராமன் முன்னழகெல்லாம் காட்டிட்டு வருவார். உடனே 60,000 600 ஆயிடும். ராமா போன்னு சொல்லுவேன். ராமன் தன் பின்னழையெல்லாம் காட்டுவார். 660 ஆயிடுச்சு. ராமா வந்தொரு கால் கண்டு போன்னு சொல்லுவேன். ராமன் மறுபடியும் வருவார். 60 25 ஆயிடுச்சு. இப்ப கைகே என் வயசு என்ன தெரியுமோ? என் வயசு 25. 60,000 இல்லை. அவ்வளவு இளமையோடு இருக்கேன். வா போகு வாயின்னன் கண்டுபோ மலராள் கூந்தல் வெய் போலும் எழில் தோடி தன் பொருட்டா என்கிற பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவித்தார். என் நெஞ்சம் இருபிளவா போகாதே இருக்குமாறே. நீ இந்த கேள்வியை கேட்டப்ப இன்னும் நான் உயிரோடு இருக்கேன் பாரு. இதுவுமே ஆச்சரியம். கைகை வேண்டாம், சொல்றது கேளு. பாதவு சாபிஸ் பிரிசாமித்தே அஞ்சலின் குருமி கைகை கையெடுத்து உன்னை கும்பிடுகிறேன். உன் கால வேணும்னா தொடரேன்னு குனிந்தான் தசரதன். திரைலோக்கியாதிபதியான இந்திரன் கூட தசரதனை பார்த்தால் நடுங்கி விடுவர். அந்த சக்தி படைத்தவன் பெண்ணே நீ எப்படியாவது விட்டுடு. அவனா கேட்கறதாகவே இல்லை. கொடுத்தால் அத்த குடு. சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா குருன் சுச்சூஷயா வீரா தனுஷாயுதி சாத்திரவான் சத்யந்தானம் தபஸ்தியாக மித்ரதா சௌச்சமார்ஜவம் வித்யாச குரு சுஷ்ரூஷா த்ருவாண்யேதானி ராகவே தீனம் லாலப்பியமானஸ்ய காருண்யம் கர்த்தும் அருகசி. அஞ்சலம் துர்மி கரிகேயி உன் காலை பிடிச்சு கேட்கிறேன், எப்படியாவது ஒத்துக்கோ. ஆனா அவன் கேட்கறதாக இல்லை. கைகை அந்த வரத்திலே நின்னாள். சரின்னு விடிய கார்த்தால 3-3:15 மணி இருக்கும். அது வரைக்கும் பேசினா ஆனா ஒன்னும் கேட்டுக்கிறதா இல்லை. சரி போ, வேறு வழி இல்லை, நீ கேட்டதை கொடுத்து விடுகிறேன் என்று கொடுத்து மயக்கமாக கீழே செறிந்தான் தசரதன். விடிய கார்த்தால சுமந்திரனை கூட்டால் கைகை. நேர ராமனுடைய அந்தப்புறத்துக்கு போ, ராமனை அழைத்துக் கொண்டு வா. தசரதன் சில ஆணைகளை பிறப்பித்திருக்கிறான், நான் சொல்ல வேண்டும். சுமந்திரன் நேர போறார். ராமனும் சீதை அந்தப்புறத்திலேன்னு விடிய காத்தார். பிரம்ம முகூர்த்தத்துல 4 மணிக்கு எழுந்து வெள்ள வரார்கள். சுமந்திரன் அழைத்துக் கொண்டு வந்த உடனே பக்கத்துல உடனே லட்சுமணன் வந்து சத்திர சாமரங்களை பிடித்தார். ராமன் சரின்னு ஏற்றுக்கொண்டு கைகையனுடைய அந்தப்புறத்துக்கு வரார். வந்த உடனே உள்ளுக்குள்ள போறார். தசரதனோ படுக்கையில படுத்துட்டு இருக்கார். எப்ப ராமனை பார்த்த உடனே அள்ளி எடுத்து மடியில் அமர்த்தி உச்சி முகர்ந்து பார்த்து விட்டு தான் அடுத்தது செய்வான் தசரதன். ஆனா நீ ஒண்ணுமே பேசவே தெரியல. என்னாச்சுக்கோ, நம்ம தாப்பனாருக்கு ஏதாவது கோவமோ என்று நினைத்து கொண்டு பக்கத்துல இருக்கிற கைகையை பார்த்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் என் இடத்துல ஒண்ணும் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு பிரார்த்தித்தான் ராமன். கைகையை பதில் சொல்றார், ஒண்ணு இல்ல ராமா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறார். ஆனால் இதை தப்பா எடுத்துட போறியோன்னு அவருக்கு பயம். இதை கேட்டு ராமனுக்கு தாங்கல. என்னிடத்துல தசரதன் சொல்ல பயமா? நான் தப்பா எடுத்துடுவேனா? எத்தனை ஆணை எடுக்கிறானோ செய்து முடிப்பதற்கு நான் இருக்கிறேன், தவிர பேசுவதற்கு நான் இல்லை. இதோ சத்திய பிரதிஜை பண்ணி கொடுக்கிறேன். கிமிதம் காரணம் ஏன மமாஜ்ஞா பிரதிபாக்கியதே நச்சைவ சம்பிரசுப்தோக்ஷமான ஏஷு ராகவம் சராஜவச்சனம் ஸ்ருத்வா சிரசா பிரதிபோஜிதம். ராமன் வந்து சேர்ந்து பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்மஹா கிரிகுஹாசயா. ஒரு யானை நடக்கிறா போலே, சிங்கம் நடக்கிறா போலே ராமன் வந்தான்.
ராமன் வந்து பார்த்து தசரதன் பேச மாட்டார்னு தெரிந்து வருத்தத்தோட யஸ்ய ராமன் ந பஷ்யேத்தும் யஞ்ச ராமோ ந பஷ்யதி நிந்தித சர்வலோகேஷு ஸ்வாத்மாத்மேனம் விகர்ஹதே ச ததர்சாசனே ராமோ விஷண்ணம் பிதரம் சுபே ஏதத் ஆச்சக்ஷமே தேவி தத்வேன பரிபிருச்சதா. உண்மையை சொல்லு, என்ன சொல்லணும் நினைச்சார் எங்கிட்ட சொல்ல முடியாத தாப்பனார் வருத்தப்பட்டார். அப்பதான் அவர் சொல்றா, கிம் நிமித்தம் அபூர்வோயம் விகாரோ மனுஜாதிபே நராஜா குபிதோ ராம வியசனம் நாஸ்தி கிஞ்சன. ஒருவேளை என்கிட்ட கோபத்தினாலேயா பயத்தினாலேயா நீ உண்மையை சொல்லுன்னு ராமன் கேட்கிறார். அப்ப கைகேயி சொன்னா, சொல்றேன், ஆனா அவர் ஒரு சந்தேகப்பட்டுட்டே இருந்தார், நீ பண்ணுவியோ மாட்டியோன்னு. ராமன் வரிசையா பிரதிஜை பண்றார், நான் மட்டும் இதை பண்ணாத போனேன் நாள் பிள்ளையே இல்லேன்னு பிரதிஜை பண்ணுகிறேன். ராமோ திருநா அபிபாஷத்தே. ராமனுக்கு இரண்டாவது வார்த்தை தெரியாது. ஓர் சொல், ஓர் தாரம், ஓர் நாடு, ஓர் அம்பு, ஒரே யுத்தம், இதுதான் ராமனுக்கு தெரியுமே தவிர ரெண்டாவது ராமன் அறியான். சத்திய பிரதிஜை பண்ணி கொடுக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் காட்டுக்கு போனா போறேன், கடத்துல விழுனா விடுறேன், குளத்துல விழுனா விழறேன், எதுவான பண்றேன்னா அந்த காட்டுக்கு போன்னுதான் ராமாவும் தாப்பனார் சொல்லணும்னு ஆசைப்பட்டார். என்னவள அப்பதான் சொல்றா, அஹோதிம் நார்கசே தேவி வக்தும் மாமீதிருஷம் வசா பிரியம் துவாம் அப்பிரியம் வக்தும் வாணீனாஸ்ய பிரவர்த்ததே ததவசியம் துவயா காரியம் எதனேன ஸ்ருதம் மம அகம் கி வஜனாத்ராஜ்ஞா பதேயம் அபி பாவகே. என்ன அக்னியில விழுனா விடமாட்டேனா, காட்டுக்கு போனா போக மாட்டேனா நான் இல்லையோ, அக்னியில எல்லாம் விட சொல்லலாமா, அந்த காட்டுக்கு தான் போக சொல்றதுக்கு நான் நினைச்சிருந்தாருனா சொல்லட்டுமே. அடுத்தது ராமனோட பார்த்து சொல்றான், இத நீ சொன்னதா சொல்லக்கூடாதா கைகை, இது எதுக்கு இப்ப தசரதன் சொன்னான்னு தான் சொல்லணுமா? இது ரெண்டு அர்த்தம் இந்த இடத்துல உண்டு. இப்போ இது தசரதன் சொல்லலேன்னு எனக்கு தெரியும் கைகை, நீ தான் சொல்றே, அதை நீயே சொல்லதா சொல்லிட்டு போலாமே, எனதுக்கு இப்ப தசரதன் சொன்னதான்னு சொல்றாய்? வேண்டாம், தசரதன் சொல்லலே நீயே சொல்றதா இருந்தாலும் நான் பண்ணாது பட போறேன்னா, எத் ராஜானம் அவோச்சஸ்தம் மம ஈஸ்வர தராசதி. நீ செய்தாலும் செய்வேன், ராமன் சொன்னால் தசரதன் சொன்னாலும் செய்வேன். அந்த அளவுக்கு வசந்த ஸ்தானத்தை நான் வச்சிருக்கேன், நீ தான் அர்த்த புரிந்து கொள்ளு. நன்முனம்மை கைகை கிஞ்சித் ஆசம்சதே குணான் எத் ராஜானம் அவோச்சஸ்தம் மம ஈஸ்வர தராசதி. ராமஸ்து வச்ச்ருத்வா பிருஷம் துக்கத கதப்பிதா சோகாது அசக்னு வக்வக்தும் பிரரோத மகாஸ்வனம். இது பாதி மயக்கத்துல தசரதனுக்கு இந்த வார்த்தைகள் கேட்கறது தாங்க முடியல, கண்கள்ல இருந்து மாலை மாலையா கண்ணீர் கொட்டுகிறது, இன்னும் மயக்கமா உழுதுட்டான். ஆபிஷேசனிகம் பாண்டம் கிருத்வா ராம பிரதட்சிணம் சனிஜகாம சாபேக்ஷா திருஷ்டிம் தத்ரா விசாரயன் நசாஸ்ய மகதீம் லக்ஷ்மீம் ராஜ்யநாசா அபகர்ஷதி லோககாந்தஸ்ய காந்தத்வாது சீதலக்ஷ்மே விவக்ஷயா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ராமன் அந்த பந்தப்புறத்திலிருந்து வெளியில வர்றார். வந்த உடனே முகம் எவ்வளவு வாடி போயிருக்கணும். அத கம்பனாருடைய சிஷ்யர்கள்லாம் கம்பநாடகத்தில் கேட்கிறா, இந்த வாட்ட முகத்தை ஒரு 10 பாட்டு பாடு. கம்பர் சொன்னார், உள்ள போரிச்சே இருக்கிற முக அழகா கூட நான் பாடிடுவேன், ஆனா வெளியில வரச்சே முகத்துல ஒரு காந்தி இருந்தது பாரு, அதை என்னால பாடுறதுக்கே முடியாது. லோக காந்தஸ்ய காந்தஸ்துவாது சீதர் அஸ்மே விபானுட்டு. ராத்திரி வேளையிலே சந்திரன் உதயமாறாரு சாயங்காலம், அந்த சந்திரனுக்கு இருட்டு ஏற ஏறத்தான் பிரகாசமா இருக்கும். இருட்டையில சூரிய ஒளியில சந்திரனை சரியா பார்க்கவே முடியாது. இவர் ராமச்சந்திரன், ராமச்சந்திரனுடைய முகம் எப்ப பிரகாசம் அடையும்னா இருட்டு ஏறணும். எந்த இருட்டு? ராஜ்யநாசம் தான் இருட்டு. ராஜ்யம் படுத்துங்கிற இருட்டு ஏற ஏறத்தான் ராமனுடைய முகமே பிரகாசிக்கிறதா. ஒப்பதே முன்பு அவ்வாசகன் கேட்ட பின்பு அப்பொழுது தளர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா. ராமன் உள்ள போறச்சே தாமரையாட்டம் இதுதான் முகம், வெளியில வரச்சே அப்ப மலர்ந்து இருக்கிற செந்தாமரையை ஜெயிச்சுடுமா. ஆத்தன் அழகு சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாபம் ஜயா ஜெயம்னு சொன்னார் ஏற்கனவே. அதாவது கீதையில கண்ணன் சொல்லும் போது சுகமோ துக்கமோ லாபமோ அலாபமோ ஜெயமோ அபஜயமோ எல்லாத்தையும் சமமா நினைச்சுக்கணும் தான். அர்ஜுனன் சிரிச்சா, எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும்னா கண்ணனை பார்த்து. கண்ணன் சொன்னார், நான் ஒண்ணு வெறுமை சொல்லல அர்ஜுனா, போன ஜென்மத்துல நான் நடத்தினதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ராஜ்யம் உண்டுன்னு சொல்லச்சேவன் அதே மாதிரி தான் நடந்தேன், இல்லேன்னு சொல்லச்சேவன் அதே மாதிரி தான் நடந்தேன். என் நட தளர்ந்து போச்சா, என் முகம் எங்க நான் எடுத்தான்னா அது நீ. அர்ஜுன் உடனே சொல்லிட்டார், இது எங்க பாடுன்னு எங்களுக்கு தெரியும், இப்போ நீ வேணா உன்னை பத்தி எல்லாம் பண்ணி காட்டிக்கலாமே தவிர, இல்ல நானும் மனுஷனா பிறக்கிறச்சே தான் பண்ணேன்னா அது வேஷம். நாங்க நிஜமா மனுஷனா பிறந்து பட்டு இருக்கோம், நீ இப்படியே எல்லாம் வேஷம் விட்டுன்னு வந்துட்டு உனக்கு என்ன, நீ நினைச்சபடி எல்லாம் நடக்க போறது. கைகை மாறணும்னா மாத்துவே, கௌசல்ய மாத்தணும்னா மாத்துவே, தசரதனை சொல்லணும்னா சொல்லுவே, அதனால ஒன்ன வச்சு நீ எங்களை பார்க்காதே. அப்பதான் பகவான் பதில் சொன்னார், அப்ப ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவ உங்களாட்ட பிறந்தவா தானே, அவர்கள் திருந்தித்தானே வாழ்ந்தா, இது சொல்லு நியாயம். ஏன்னா அவர்கள் நம்ம போல மனுஷர்கள், அவர்களை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாமே தவிர பகவானை பார்த்துன்னு ஏதோ ஒரு ஆசவனா ஏற்படலாம். அவர் நடிச்சது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுனோட முடியுமா நம்முடைய வாழ்க்கையில போய்? அதனால அடுத்து கௌசல்ய இடத்தில் நேரே போய் அவருடைய அந்தப்புறத்திலே விடை பெற்றுக் கொள்ளுதலான்னு ராமன் போகிறார். கௌசல்ய நல்ல ஸ்வர்ண பாத்திரத்திலே
மசரண கபலமான அன்னம், வெண்ணெய், பால், தயிர் எல்லாத்தையும் போட்டு பெசிஞ்சன் வந்து ராமனுக்கு உயர்ந்த ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்கார்றாமா, உனக்கு ஊட்டணும்னா அவள் வயசு 25, 1 இல்ல 2 இல்ல. ஆனா பெத்திருக்காளோ 60,000 வருஷம் கழித்து. அதனால அவருக்கு ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்டார். ராமனோ விஷ்டராசன யோக்கியோகம் காலோமே சமுபஸ்திதா, இந்த ஆசனத்துக்கு எனக்கு இப்ப யோக்கியம் இல்லை, நான் அமர வேண்டியது வனத்துக்கு போக வேண்டிய ஆசனத்தில், அன்னையே இடு என்று சொன்னான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ராமா என்ன காட்டை பத்தி பேசுறேன், நாளைக்கு தான் பட்டாபிஷேகம் தசரதன் சொல்லிட்டு போனாருன்னா, இல்லை நான் காட்டுக்கேக போகிறேன் ராமன் சொல்ல அவள் தெரியாமல் அதிர்ந்து போய் அழத் தொடங்கினாள். யதி புத்திரன ஜாயேதா மம சோகாய ராகவ நஸ்ம துக்கமதோ பூயா பஷ்யேயம் அகம் அப்ரஜாஹ சப்ததச வருஷாணி ஜாதஸ்ய தவ ராகவ அதீதானி பிரகாங்க்ஷந்த்யா மயா துக்க பரீட்சயம் சப்த தச தச சப்தச வருஷாணி. ராமா 10, 7, 17 வருஷமா இதை பார்க்கறதுக்காக நான் காத்துட்டேன்னாள் அவள். உன்னை பட்டாபிஷேக திருக்கோலத்துல பார்க்கணும்னா நீ என்னமோ வனத்துக்கு போற மாந்தோல் மரபையோடு இருக்கேங்கிறியே, 17 வருஷமா இதுக்கா காத்துட்டேன்னு ஒரு வார்த்தை இருக்கு ஸ்லோகத்துல. தசசப்தச வருஷாணி ஜாதஸ்ய தவ ராகவ. இடத்துல பெரிய விசாரம் வந்துடும். ராமனுக்கு அப்ப 17 வயசாச்சா? இப்போ இப்பதான் 12, 12, 24, 12, 12, 24 இல்லையோ. 12 வயசு கல்யாணத்தும் போது சமாத்வாசத்ராகம் ராமஸ்ய நிவேசனே அமா புத்தானாக அமானுஷான் போகானுட்டு 12 வருஷம் சுகமே இருந்தோம். 12வது வயசுல கல்யாணம் ஆச்சு, 25ல காட்டுக்கு போகணும், இப்படித்தானே நடந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல 17 வருஷங்களாக ஒரு சப்தம் இருக்கு. கீழே ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஊனசோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனஹா. 16 வயசு என் ராமனுக்காலே சண்டைக்கு அனுப்ப மாட்டேன். இந்த தசரதன் விஸ்வாமித்திரத்தை சொன்னாரு இல்லையோ. அப்ப 16 வயசு ஆலேன்னா 15 முக்கால் 15. அப்ப அந்த 15 12 வருஷத்தை கூட்டுட்டா 15, 12, 27. அப்ப ராமனுக்கு 27 வயசு ஆயிட்டான்னு சந்தேகம் வரும். இவளானா 17 வருஷமா காத்துட்டு இருக்கேன்னு குறுக்க ஒண்ணு சொல்றா. இது இந்த குழப்பத்தை சேர்க்கறதுக்கு இன்னூத்தி வார்த்தை இருக்கு. ராவணன் பிக்ஷுவாக சன்னியாசி வேஷத்துல வந்து நின்னாரோ இல்லையோ, அப்ப சீதை ராவணனை பார்த்து தான் கதையை சொல்றா. பஞ்சவட்டியில இருக்கிறச்சே சீதையை தூக்கின்னு போறதுக்காக ராவணன் வரைச்சே சீதை சொல்றா, நாங்கள்லாம் இருந்தோம் ஊர்ல, மம பர்த்தா 25 வார்ஷிகா, காட்டு கிளம்புறச்சே என் பர்த்தாவுக்கு வயசு 25. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா. இப்ப 3 குழப்பத்தையும் சேர்த்துங்க. சீதை ராவணனிடத்துல சொல்லச்சே காட்டு கிளம்பச்சே என் பர்த்தாவுக்கு வயசு 25ங்கிறா. இங்க கௌசல்யே ராமனிடத்துல அழறச்சே 17 வருஷமா இதுக்கா காத்துட்டேனுங்கிறா. தசரதனே ராமனை பத்தி பேசச்சே ஊனசோடச வருஷா 16 ஆகலேன்னு ஒரு வார்த்தை சொல்றான். இப்ப எதை பார்த்தாலும் ஒண்ணு சரியா வரல. அப்ப என்னதான் வயசுன்னா, எப்ப சன்னியாசி வேஷத்துல இருக்கிற ராவணன்ட்ட சீத்தை பேசுறாளோ சன்னியாசிகளிடத்துல பொய் பேசக்கூடாதுன்னு ராஜதர்மம். சீதைக்கு ராஜதர்மம் நன்னாவே தெரியும். அதனால அந்த வார்த்தை தான் உண்மை. 25 வயசு தான் காட்டுக்கு போறச்சே. அப்ப மத்த 2 பேரும் ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு முக்கியம். ஊனசோடச வருஷாங்கிறதுக்கு நேத்தே அர்த்தம் சொன்னேன். 16 ஆகலேன்னு சொல்றதுல அவனுக்கு குறிக்கோளே தவிர 12 ஆயிடுத்துன்னு சொல்றதுல அவனுக்கு குறிக்கோள் இல்லை. 16 ஆனாத்தான் யுத்தத்துக்கு போக முடியும். யுத்தத்துக்கு அனுப்பி வைக்க மாட்டேன்னு இப்ப தசரதனுக்கு குறிக்கோள். அதனாலதான் ஊனசோடசன்னு சொன்னா அதை விட்டுடலாம். இப்ப இங்க 17 இருக்கே. தசசப்தச வருஷாணி கசப்தச வருஷாணி ஜாதஸ்ய தவ ராகவ. தச சப்த தசன 10, சப்தன 7, 10, 7, 17. அப்ப 17 வருஷங்களா காத்துனேன் இவ சொல்றாளேன்னா அங்கதான் அந்த சம்ஸ்கிருத பாஷையினுடைய சீரும் சிறப்பு. தச சப்த வருஷாணின்னு இல்லை, தச சப்த வருஷாணின்னு இருக்கு. இந்த சகாரம்ங்கிறது உண்மை தொகைன்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையோ. உண்மை தொகைன்னா தந்தையும் தமையனும், அண்ணா அக்காவும் தம்பியும், அப்பாவும் அம்மாவும், இந்த உம்முன்னு சேர்க்கறது உண்மை தொகை. அது சகாரம்னு சம்ஸ்கிருதத்துல பேர். சன்னு போட்டா மாதா ச பிதா ச பத பாதா ச புத்த என்று சொல்றது சகாரம். அது இந்த இடத்துல தச சப்த ச வருஷாணினால் கணக்கு எந்த இடத்துல வரச்சேவும் சம்ஸ்கிருதத்துல ஒரு சட்டம். எது கடைசி சொல்லு படிக்கப்படுகிறதோ அதுக்கப்புறம் சா வந்தால் அதற்கு முன்னாடி இருக்கிற எண்ணிக்கை இன்னொரு தரம் கூட்டிக்கணும்னு அர்த்தம். இருக்கு இல்லையோ. தச சப்த ச தச 10, சப்த 7, 7 கூட்டுங்க 24. தச சப்தச வருஷாணி 24 வருஷங்கள் முடிகிற வரைக்கும் இதுக்காராமா காத்துட்டேன். சரியா போச்சா? அப்ப 24 முடிஞ்சு 25வது வருஷம் தான் காட்டுக்கு போறா. எழுத்த ராமாயணத்துல விட்டுட்டோம்னா போச்சு. இந்த ராமாயணத்தை ஏன் அக்ஷர லட்சம் தங்க பொன்னேட்டுல ஒதுக்கணும்னு சொல்லிருக்காள்னா, ஒரு எழுத்த விட்டுட்டோம்னா அர்த்தமே புரியாது போடும். ஆனா இத்தனை லட்சம் வருஷங்களா இது எழுத்து மாறாம நம்ம பெரியோர்கள் காப்பாத்தி கொடுத்துருக்கா. அதுதான் அவர்கள் பண்ண மகோபகாரம். அதுக்கு கைங்கரியம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் போதாது. இன்னி வரைக்கும் நமக்கு அது வேணும்னு எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் இன்னும் எத்தனை படையெடுப்பு 1, 2 தேசத்தின் பேர்ல இப்போ
இத்தனை படையெடுப்பை தாண்டி உயிரை பணயம் வைத்து உயிரை கொடுத்து இதை போல சாஸ்திரத்தை காத்து கொடுத்திருக்காளோ இல்லையோ, நாம் அவர்களுக்கு என்ன நன்றி செலுத்தணும்னா பிரிச்சு படிக்கணும். வேற எத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லைன்னா ஒரு எழுத்து போயிருந்ததுன்னா நாம இனி தேர்ந்திருக்க வேண்டியதான். நமக்கு என்ன சமஸ்கிருத ஞானமா, ஓஹோன்னு சாஸ்திர ஞானமா, ஒண்ணுமே இல்லை. சரி ஏதோ இருக்கு போல் இருக்கு, இவ்வளவுதான். ஆங்கிலம் படிக்கிறது இப்படிதான் படிச்சுட்டு இருக்கோம், ஏதோ படிச்சுக்கிறோம், ஏதோ சொல்லி கொடுக்குறோம், அவ்வளவுதானே தவிர ஒரு தர்க்க ரீதியா இப்படித்தான் நிர்தாரணம் பண்றதுக்கு பல பேருக்கு புத்தி சாதுரியம் போறதில்லை. அதனால கௌசல்ய இடத்துல வந்தான். கௌசல்யா அழ ஆரம்பிச்சா, இல்ல ராமா நான் உன்னோட வந்துடுறேன். ராமன் நீண்ட உபதேசம், எல்லாம் சொல்லக்கூடாது கௌசல்யா, எப்ப தசரதன் உயிரோடு இருக்காரோ நீ அவரோட தான் இருக்கணுமே தவிர